அனைவருக்கும் வணக்கம். நான் சிவானந்தம் ஸ்ரீதரன், இலங்கை கல்வி நிர்வாக சேவை தரம் ஒன்றைச் சேர்ந்த உத்தியோகத்தர். தற்பொழுது திருகோணமலை கல்வி வலயத்துடைய வலய கல்வி பணிப்பாளராக கடமையாற்றுகின்றேன். கடந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தினுடைய வலய கல்வி பணிப்பாளராக கடமையாற்றியவர். இன்று நடைபெறுகின்ற இ-கல்வி குளோபல் 2020 என்னும் வேர்ச்சுவல் கான்ஃபரன்ஸிலே இ-கல்வியும் அதனுடைய பயன்பாடும் தொடர்பாக கிழக்கிலங்கையிலே இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் தொடர்பாக நான் கலந்துரையாட இருக்கிறேன். கிழக்கிலங்கையிலே இருக்கக்கூடிய குறிப்பாக திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய மாவட்டங்களிலே 17 கல்வி வலயங்கள் இருக்கின்றன. இந்த 17 கல்வி வலயங்களிலே 1108 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இந்த பாடசாலைகளை அடிப்படையாக கொண்டு இணையவழி கற்கையின் மூலம் எங்களுடைய மாணவர்களுடைய பயன்பாடுகள் மற்றும் அதனால் அவர்களுக்கு இருக்கின்ற அதனை பயன்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் பற்றி இந்த இடத்திலே கலந்துரையாடலாம் என்று நான் வந்திருக்கிறேன். அந்த வகையிலே இ-கல்வி என்னும் இந்த செயற்றிட்டமானது எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழுகின்ற சகோதரர்களின் முயற்சியினால், குறிப்பாக ஜெஃப்னா ஹிந்து காலேஜினுடைய பழைய மாணவர்களால், ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய பழைய மாணவர்களுடைய முயற்சியின் காரணமாக மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டு கதைக்க விரும்புகிறேன். இந்த 2 மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு வேலை திட்டம். உண்மையிலே இந்த இணையவழி கற்கையிலே அதனுடைய நோக்கம் என்ன, இந்த இ-கல்வி கொண்டு வரப்பட்டது நோக்கம் என்ன, அதனால் அதற்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பது தொடர்பாக முதலில் நான் கலந்துரையாட விரும்புகிறேன். இந்த இணையவழி கற்கையினுடைய நோக்கங்களாக குறிப்பாக இணையவழி கற்கை மூலம் நாங்கள் இழந்த கல்வியை மீளப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மற்றும் விரைவாகவும் வேகமாகவும் மாணவர்கள் கற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. உலகில் உள்ள சிறந்த வளவாளர்களினதும் ஆசிரியர்களினதும் கற்பித்தல் முறைகளின் மூலம் இந்த உலகிலே இருக்கக்கூடிய குறிப்பாக இலங்கை வாழ் மாணவர்கள் கற்கின்ற மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக கற்றலில் நவீன உபகரண பயன்பாடு காரணமாக கற்றல் கவர்ச்சிகரமாக்கப்படுதல் இடம்பெறுகின்றன. அடுத்ததாக இ-கல்வி மூலம் பயன்படுத்தக்கூடிய கற்றல் சாதனங்கள், ஆவணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. கிராமங்கள் தோறும் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு கிடைக்கின்றன. விசேஷமாக உலகப்போக்குடன் எங்களுடைய மாணவர்களும் இணைந்து கற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. இந்த இ-கல்வி செயற்றிட்டமானது முதலாவதாக நான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்திலே 68 பாடசாலைகள் இருக்கின்றன. அதிலே 30 பாடசாலைகள் இடைநிலை பாடசாலைகளாக காணப்படுகின்றன. அந்த பாடசாலைகளிலே நாங்கள் 14 பாடசாலைகளுக்கு இந்த இ-கல்வி மூலம் எங்களுடைய கல்வி திட்டத்தினை வழங்கியிருந்தோம். இதற்கு பல்வேறு வழிவகைகளிலே எங்களுடைய இ-கல்வி அமைப்பினர் மிகவும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தவை நான் குறிப்பிடக்கூடியவாறு இருந்தது. இதற்கு வெவ்வேறு கட்டங்களினூடாக ஜூம் கான்ஃபரன்ஸை நாங்கள் நடாத்தி புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஆஸ்திரேலியா, லண்டன், கனடா மற்றும் வெவ்வேறு இடங்களிலே வாழக்கூடிய எங்களுடைய இ-கல்வி அமைப்பினுடைய அன்பர்களுடன் கலந்துரையாடியும் ஊருணி மற்றும் வெவ்வேறு எனக்கு பெயர்களை சரியாக குறிப்பிட நினைவிருக்கவில்லை, அந்த அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு அவர்களுடன் கலந்துரையாடி நாங்கள் இந்த செயற்றிட்டத்திலே முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு ஏற்பட்டிருந்தன. அதற்கு முன்னர் நாங்கள் ஒரு சர்வேயினை நடத்தியிருந்தோம். அதாவது களநிலை ஆய்வொன்றை, ஒரு கணக்கெடுப்பினை நடாத்தியிருந்த வேளையிலே மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்திலே இருக்கின்ற 30 பாடசாலைகளிலே கிட்டத்தட்ட எங்களுக்கு 65% அந்த 30 பாடசாலைகளிலே 65% ப்ராஜெக்டர் இருக்கின்றன. அதேவேளை 35% ப்ராஜெக்டர்கள் செயலிழந்து காணப்படுகின்றன. 65% ப்ராஜெக்டர்ஸ் பயன்படுத்தக்கூடிய நிலைமைகளிலே காணப்படுகின்றன. கிட்டத்தட்ட நாங்கள் 7 வகையான இதற்கு உதவக்கூடிய உபகரணங்கள் தொடர்பாக முதலிலே நாங்கள் சர்வேயினை செய்த பொழுது
இவ்வாறான அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தன. அதன் அடிப்படையாக கொண்டு தான் எங்களுடைய கல்வி வேலை திட்டத்தினை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். இன்னும் விசேஷமாக அடுத்ததாக பார்த்தோம்னால் கணனி, அங்கே இருக்கின்ற கணனிகளிலே பயன்படுத்தக்கூடிய கணனிகளாக 59 விதமான கணனிகள் மாத்திரம்தான் அந்த மட்டக்களப்பு மேற்கு கல்வி நிலையத்தில் இருக்கக்கூடிய 30 பாடசாலைகளிலும் காணப்பட்டன. மீதி 41 விதமான கணனிகள், அங்கிருந்த கணனிகள் கிட்டத்தட்ட 341 240 கணனிகள் பயன்படுத்தப்பட முடியாத நிலைமைகளிலே தற்பொழுதும் இருக்கின்றன. அதே போன்று எங்களுடைய பாடசாலைகளிலே கல்வி அமைப்பினராலும் வேறு பல நிறுவனங்களினாலும் வழங்கப்பட்ட லேப்டாப், பயன்படுத்தக்கூடிய லேப்டாப் அல்லது நோட்புக் தொடர்பாக நாங்கள் தகவல்களை எடுத்த பொழுது மொத்தமாகவே அந்த இடைநிலை பாடசாலைகளான 30 பாடசாலைகளில் மற்றும் மொத்தமாக 68 பாடசாலைகளிலும் 72 கணனிகள், லேப்டாப்கள் இருந்தன. அதிலே 93 விதமானவை பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் 7 விதமானவை பயன்படுத்தப்பட முடியாத நிலைமைகளிலும் காணப்படுகின்றன. அடுத்ததாக எங்களுடைய கல்வி அமைப்பினரால் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த லயன்ஸ் கிளப், அதாவது அவர்கள் கல்வி அமைப்பினருடைய வேலை திட்டத்தை மேற்கு கல்வி நிலையத்திலே கடந்த 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்திய வேளையிலே டேப் வழங்கியிருந்தார்கள். அந்த டேப் அல்லது மற்றும் நோட்புக்கினை வழங்கியிருந்தார்கள். அதிலே 97.6 விதமான டேப் மற்றும் நோட்புக்ஸ் பயன்படுத்தக்கூடிய, அதாவது 41 டேப்ஸ் பயன்படுத்தக்கூடிய நிலைமைகளே காணப்பட்டன. ஒரே ஒரு டேப் மாத்திரம் பயன்படுத்த முடியாத நிலைமையிலே காணப்பட்டன. அதேபோன்று இந்த இணையவழி கற்கைக்கு அல்லது கல்வி வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது எங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் மிகவும் தேவைப்பட்டன. அந்த வகையில் 77 விதமான அளவுகளிலே அங்கே இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் சிஸ்டம்ஸ் கருவிகள் பயன்படுத்தக்கூடிய நிலைமைகளில் இருந்தன. மீதி 23 விதமானவை பழுதடைந்த நிலைமைகளிலே காணப்பட்டன. அதே போன்று வகுப்பறைகளை ஓரளவுக்கு இந்த கல்வி வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்காக நாங்கள் அடையாளம் கண்ட பொழுது 83 விதமான வகுப்பறைகள், அதாவது 25 வகுப்பறைகள் 30 பாடசாலைகளிலேயும் 25 வகுப்பறைகள் எங்களுக்கு தயாரான நிலைமையில் வைக்கப்பட்டிருந்தன. ஏனைய 5 பாடசாலைகளில் 17 விதமான பாடசாலைகளிலே கற்கைக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கவில்லை. மேலும் இறுதியாக நாங்கள் இந்த இணையவழி கற்கைக்கு மற்றும் நேரடியாக ஜூமினூடாக அல்லது கற்பதற்காக நாங்கள் நெட் கனெக்ஷன் பற்றிய ஆய்வினை செய்த பொழுது 40 விதமான அளவிலே தான் நெட் கனெக்ஷன் அங்கு இருந்தன. மீதி 60 விதமான நெட் கனெக்ஷன் செய்யப்பட வேண்டிய தேவைப்பாடுகள் இருந்தன. நான் இதனை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், அங்கு இருக்கின்ற சிச்சுவேஷனல் அனாலிசிஸ் இவ்வாறாக காணப்பட்டது. இதன் அடிப்படையிலே நான் குறிப்பாக சொல்லக்கூடியது, அங்கு காணப்பட்ட 35 விதமான பயன்படுத்தப்பட முடியாத ப்ராஜெக்டர்ஸ், 41 விதமான பயன்படுத்த முடியாத கணனிகள், 7 விதமான பயன்படுத்த முடியாத லேப்டாப்ஸ், 2.3 விதமான நோட்புக்ஸ் மற்றும் 23 விதமான பயன்படுத்த முடியாத சவுண்ட் சிஸ்டம் மற்றும் 17 விதமாக அதாவது இணையவழி கற்கைக்கு தயாரற்ற நிலைமையிலே காணப்படக்கூடிய வகுப்பறைகள் மற்றும் 60 விதமான நெட் கனெக்ஷன் இல்லாத நிலைமையினை, இவ்வாறான நிலைமையினை நாங்கள் சீரமைக்கின்ற பொழுது அல்லது மாற்றி அமைக்கின்ற பொழுது இணையவழி கற்கைக்கான வாய்ப்புகள் அங்கு அதிகமாக உருவாகும் என்று நான் கருதி கொள்கிறேன். மேலும் இந்த இணையவழி கற்கை மற்றும் கல்வி வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது ஆசிரியர்களுக்கான பயிற்சியின்மை காணப்படுகின்றது. அந்த வகையிலே முதலாக இலங்கையுடைய கல்வி அமைச்சானது எந்த விதமான முயற்சியையும் மேற்கொள்ளாத வேளையிலும் கூட இந்த கல்வி அமைப்பினரும் ஊருணி மற்றும் வெவ்வேறு அமைப்பினர் ஒன்றாக சேர்ந்து ஆசிரியர்களுக்கான பயிற்சியினை கண்ணங்குடா மகாவித்தியாலயத்திலே எங்களுக்கு தந்தார்கள். 3 கட்டங்களாக அந்த பயிற்சிகள் நடைபெற்றன. அது மாத்திரமல்ல, நவீன கற்றல் சாதனங்கள் தொடர்பான ஆசிரியர்களுக்குரிய மனப்பாங்கு மாற்றம் செய்யப்பட வேண்டிய தேவையும் எங்களால் இனங்காணப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே இவ்வாறான சவால்கள், அது மாத்திரமல்ல, அனைத்து பாடசாலைகளும் நிலைவுகின்ற ஏற்கனவே நான் கூறிய அந்த வளப்பற்றாக்குறையினை நாங்கள் நிவர்த்தி செய்தல் தேவையாகிறது. அது மாத்திரமல்ல, வெறுமனே ஆசிரியர்களை நியமனம் செய்வதுடன் நின்று விடாது, சகல ஆசிரியர்களுக்குமான இந்த பயிற்சி இணையவழி கற்கை மூலம் எவ்வாறு நாங்கள் ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ எவ்வாறு மாணவர்களுக்கு கற்றலை நிகழ்த்த வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். இதன் அடிப்படையிலே 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2020ஆம் தேதி வரை 14 பாடசாலைகளிலே நாங்கள் மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்திலே இந்த
கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருந்தோம். அதிலே விசேஷமாக மட்டக்களப்பு மேற்கு வலயத்திலே 40க்கு 60 40 and 60%, 40 and 60 இந்த ரூல் அடிப்படையிலே 40 to 6 40 and 60% என்ற அடிப்படையிலே அங்கு பாடவிதானங்கள் இணைய வழி கற்கை மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டன. உதாரணமாக ஒரு ஆசிரியருக்கு 10 பாடவெளியாக இருந்தால் ஒரு வாரத்திலே அவர் 4 பாடவெளிகள் இந்த இணைய வழி கற்கை மூலம் ஜூம் மூலம் அல்லது ஆஃப்லைன் மெட்டீரியல்ஸ் மூலம் அவர் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். ஏனைய 6 பாடவெளிகளை மாத்திருந்தால் அவர் நேருக்கு நேரான வகுப்பறைகளை கற்பித்தல்களை அவர் கற்றல் கற்பித்தல் நடைமுறைகளை நிகழ்த்த வேண்டும் என்று நாங்கள் இவ்வாறான 40-60 ரூலினை நடைமுறைப்படுத்தியிருந்தோம். தற்பொழுது நான்